Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்போட வந்துட்டு வீடியோ அப்படின்றத மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப நாளாக அந்த ஸ்க்ரீன் வாங்கி நான் வந்து பேக்ரவுண்ட் செட்டப்போட ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசை. இனி ஃபேஸ் காட்டியே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பிக்சர் ஆட் பண்ணி அதெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்த்துக்கிட்டு இது வந்துட்டு கொஞ்சம் வேலை அதிகம் தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா, அப்படியே உங்களை பார்த்த திருப்தியும் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் ஸோ இந்த செட்டப்பில் வந்துட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக இந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேமிலியை பற்றி நம்ம என்ன தான் இதில் பேச போகிறோம், என்ன இருக்குது இதில் ஃபேமிலியை பற்றி அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள நிறையா இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலி லைக் பண்ணுற பர்சனாக தான் இருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட குடும்பத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் வந்துட்டு சண்டை சச்சரவு அப்படின்றதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, இந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ மற்றவங்களுக்கு நடந்ததே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு நடந்ததையும் நான் சொல்கிறேன் நான். சரி, ஓகே. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சவருக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அந்த தெரிஞ்சவர் எப்படி இருப்பாருன்னா, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே கடுகடு சிறுன்னு தான் இருப்பார். எப்போ பாரு சண்டை போட்டுப்பார், யாருக்கிட்டையும் பெருசாக வந்துட்டு இணங்கி போக மாட்டார், விட்டு கொடுத்து போக மாட்டார், கோவப்படுவார். இப்படி தான் இருந்தார். இன்னும் குறிப்பாக ஃபேமிலிக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ள இந்த வாக்கிய வரப்பு, பணம், சொத்து தகராறு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இவர் சண்டை போட்டுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கக்கூட அவர் வீட்டில் ஒரு டெத் அப்படின்றது நடக்குது. அந்த டெத் என்னன்னா விபத்தின் மூலியமாக நடக்குது, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி டெத் அப்படின்றது நடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ரொம்ப உடஞ்சி போனோன்னா எல்லாருமே வராங்க. இவர் வந்துட்டு இந்த இறந்தவங்களை பார்க்கறதுக்காக எல்லாருமே வராங்க, வந்து பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, கட்டி பிடிச்சி அழுறாங்க. எல்லா இதுவுமே வந்துட்டு பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. காலையில் வந்தவங்க சாயந்தரம் அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க வேலையை, ஆனால் அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, அவங்க குடும்பத்தை பார்க்கணும் இல்லை, அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி கிளம்பி போனோன்னா இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். இப்போ சாயந்தர நேரத்தில் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த சாயந்தர நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, சரி சாப்பாடு ஏதாவது செய்யணுமா, என்ன சாப்பிடாம இருந்தால் எப்படி, சாப்பாடு செய்கிறோம் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்துட்டு அவரை மனசு தேத்தி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு அப்படின்றது செஞ்சு போடுறாங்க. அவர் வந்துட்டு அந்த செகண்டில் ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்போ வந்துட்டு இந்த யோசிக்கிற சூழ்நிலை அப்படின்றது அந்த இடத்துல வராது. ஆனால் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல யோசித்து என்கிட்ட அப்புறமா இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 1 மந்த் அபோவ் இருக்கும், அப்புறமா என்னை கூப்பிட்டு வந்துட்டு பேசக்குள்ளே சொன்னார். நான் கூட சொந்தம்லாம் வந்துட்டு சும்மா நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, டக்குன்னு எல்லாருமே வந்தாங்க என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக ஹாப்பியாக சந்தோஷமாக என் ஃப்ரெண்டுன்னு இருந்தவங்க கூட அந்த சமயத்தில் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் அவங்க இருந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. பட் ஆனால் எனக்காகன்னு என் ஃபேமிலி அப்படின்றது என் கூட இருந்தாங்க, என் குடும்பம் சொந்தக்காரங்க அப்படின்றது என் கூட இருந்தாங்க, என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே வந்துட்டு கூட இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் வந்துட்டு இருந்து என் கூட என்னை தேத்தி விட்டுட்டு தான் கிளம்பி போனாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தார். அப்புறம் அதற்கடுத்து இன்னொரு படி மேலே போயிட்டு என் பசங்கள்லாம் என் கூடவே தான் இருந்தானுங்க, என்னை விட்டு எங்கேயுமே போகலை. இதனால எனக்கு ரொம்ப வந்துட்டு மன உளைச்சல் ஆகிடும்னு சொல்லிட்டு என் கூடவே இருந்து என்னை எங்கேயுமே விட்டுட்டு போகலை, என் பசங்க என் கூடவே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், அவருக்கு பேர குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்றதுனால அந்த பேர குழந்தைங்களும் இவரை சுற்றி தான் இருந்திருக்கிறாங்க. யாருமே கூட வந்துட்டு இவரை தனியாக விட்டுட்டு யாருமே போகலை. ஸோ இப்போ ஒரு விஷயம் இவர் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அப்போ சொந்தக்காரங்கன்னு நமக்கு இருப்பாங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கூடவே நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போவுமே நமக்காக நம்மக்கிட்டேயே இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்ப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, அடிக்கடி உங்களை வந்து பார்த்துப்பாங்க. இது எல்லாமே நடக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க. இப்போ வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது நீங்கள் நிறையா கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் கூட வந்து உட்காருவாங்க. பக்கத்து வீட்லேயோ இல்லை வந்துட்டு பக்கத்து தெருவிலையோ இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ இல்லை உங்களுடைய உறவினர்களோ அவங்கெல்லாம் வந்து உட்கார மாட்டாங்க. ஆனால் உறவினர்களும் வருவாங்க. நண்பர்களை விட ஒரு படி வந்துட்டு மேலே அங்கே இருந்து எல்லாமே பார்த்து கொடுத்துட்டு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு இருந்துட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி வாழ்நாள் முழுதும் கூட இருக்கிறது யாரா நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பையன் இருக்கலாம், உங்கள் அப்பா இருக்கலாம், உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் மாமியார் இருக்கலாம், உங்களுடைய அத்தை இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கூட்டு குடும்பமாக இருக்கிற இடத்துல அவங்க தான் கூட வந்துட்டு இருப்பாங்க. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அப்படின்றத அதிகமாக கொடுக்கணும். ஆனால் அதையா நம்மளாம் பண்ணுறோம்?
நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பாட்டா மூஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறோம், எரிஞ்சு விழுறோம். அண்ணி சொன்னால் கேட்டுருணுமா, அண்ணன் சொன்னால் கேட்டுருணுமா, நீ என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி சண்டை போடுறது, நீ என்ன சொல்கிற எனக்கு, நீயே வந்து வந்த மருமக தானே வேலையை பாரு அப்படின்றது, இந்த மாதிரி புரிதல் இல்லாத சண்டைகள் அப்படின்றது இருக்குது. நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் வரமாட்டான். ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு நடந்துருக்குது, அதனால சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்காக நான் நிறைய வேலைகள் அப்படின்றது செஞ்சு கொடுத்துருக்குறேன். நிறைய டைமில், அதாவது நைட் டைமாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு வந்துட்டு என்ன இதுவோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். மேனேஜர் வரமாட்டான், குறிப்பாக ஓனர் உங்களை திருப்பி கூட பார்க்க மாட்டான். அதே போல் உங்கள் டீம் லீடரு அவன்லாம் வந்துட்டு சும்மா ஃபார்மாலிட்டி, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிடுவான். அதற்கு அடுத்தது உங்கள் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு கல்ப்ரேட் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸில் ஒரு சிலர் வேணால் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதுவும் உங்கள் கூடலாம் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்காக உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கு, ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ லஞ்ச் போகிறாங்க, நாங்கள் தான் போவேன், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ள தான், அச்சோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் குடும்பம் எனக்காக இன்றைக்கி நிற்கிது, நான் போய் இந்த நாய்க்கெல்லாம் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு நடந்ததை வச்சு நான் உள்ளே வச்சு எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தப்பாக இது மாதிரி வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம வந்துட்டு டென்ஷன் ஆகிடும். இவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம போய் கூட இருந்து பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால் எப்போவுமே சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு ரெண்டாவது முக்கியத்துவம், மூணாவது தான் உங்களை சுற்றி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம். அதுக்கடுத்து தான் டீம் லீடர் வருவான், டீம் லீடர் கேட்டகரி அப்புறமேட்டு தான் வருவான், அப்புறம் மேனேஜர் கேட்டகரி, அதுக்கடுத்து ஓனர் கேட்டகரி. ஓனர்லாம் கண்டு கூட மாட்டான். ஒருவேளை சின்ன கம்பெனியாக இருந்தால், என்னப்பா சரிப்பா அட்வான்ஸ் கேட்டுறாத, கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துரு, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருப்பா, பாருப்பா சோகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மேட்ரை முடிச்சிருவான். ஆனால் நம்மளாம் என்னதான் பண்ணுவோம், நமக்காக இருக்கிறவங்கள விட்டுட்டு ஓனருக்கு அப்படியே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசுவோம். ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது, நட்புலேயும் சரி, நட்புக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் உங்கள் நெருங்கின சொந்தத்தை தாண்டி மற்ற யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு நமக்கு ஒன்று அப்படின்னா நம்ம சொந்தம் தான் நமக்காக வந்து நிற்கும். நான் சொந்தத்தை உதாசீனப்படுத்த மாட்டேன். என்ன உதாசீனப்படுத்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நான் போய் ஒரு நேரத்தில் நான் நின்றுருக்கேன். அது பெருமைக்காகலாம் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு அவங்க மேலே அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு வந்துட்டு போய் தான் ஆகணும், அவங்க நம்ம குடும்பம் போய் ஆகணும், இதில் என்ன இருக்குது, நம்ம எப்படி அவங்கள அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே வந்துட்டு அந்த சொந்தன்ற பாசம் இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட சொந்தங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க. நாளைக்கு நம்மளை வந்து திட்டினாலும் பிடிச்சாலும், நம்ம மேலே வந்து கோவப்பட்டாலும், சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா யாராவது நம்ம மேலே கோவப்பட்டாலும், நாளைக்கு நம்ம குடும்பம்டா என்னடா பண்ணுறது சொந்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாவது வந்து நிற்பாங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பகிர்ந்துக்கிட்டேன். இதில் என்னோட இதுவும் எல்லாம் ஆடாகி தான் வந்திருக்குது, கலந்து தான் சஃபல் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இல்லை வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பர்சன்டேஜை வந்துட்டு அப்படியே அங்கே 100லேருந்து வெறும் 10% அங்கே காமிச்சிட்டு மீதி இருக்கிற 95% ஃபேமிலிக்கு கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது என்னுடைய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கெட்டப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஃபேமிலியை பற்றி பேசணுன்ற ஆசை, அதனால தான் பேசியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.